ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிலோ தக்காளி தான் தேவைப்படும். நம்ம எந்த கலரும் சேர்க்காமல் ஈஸியாக வீட்டிலையே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல 1 கிலோ நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்க தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியை 2ஆக கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2த்துலேயும் எடுத்துகிட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கிலோ தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே பூண்டு 3 பல் உரித்து வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 போதும். நான் சின்னதாக இருக்கிறதால 3 எடுத்திருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1 கிலோ தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி லைட்டாக சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே ஒரு துண்டு பட்டை 2 லவங்கம் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் மூடியே இருக்கட்டும். மூடும்போது தக்காளி சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எப்படி தக்காளி வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 துண்டு பீட்ரூட் சேர்த்துடலாம். பீட்ரூட் சேர்க்கும்போது டொமேட்டோ கெச்சப் நல்லா கலர் வரும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ பீட்ரூட் சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இது ஆறினோடனே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த அளவு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பெருசாக வடிகட்டி இருந்தால் அது வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் ஊற்றிடலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கீழே இறங்கிரும். அவ்வளோதான், ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இன்னும் உங்கள்கிட்ட எவ்வளோ பேஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நான் எல்லா பேஸ்ட்டையும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே டொமேட்டோ கெச்சப் ரெடியான மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானோடனே நம்ம வடிகட்டின பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம தனி மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்துக்குவோம்.
கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சர்க்கரை ஒரு கப் சேர்த்துடலாம். இந்த சர்க்கரை ஸ்பூனால் 5 ஸ்பூன் வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே லைட்டாக கலர் மாறும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் மாறி இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கலர் மாறும்போது நம்ம வினிகர் சேர்த்துடலாம். நான் 1/2 கப் வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வினிகர் சேர்த்தா தான் டொமேட்டோ கெச்சப் நல்லாயிருக்கும். கடையில் விற்கிற டொமேட்டோ கெச்சப் டேஸ்ட் அப்போ தான் வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் விட்டு பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்னு. பிளேட்டில் விடும்போது இந்த மாதிரி கீழே வந்தால் டொமேட்டோ கெச்சப் இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம திரும்பவும் ஒரு பிளேட்டில் விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கீழே வரல. இப்போ நம்ம ஒரு விரலால் ஒரு கோடு போட்டு பார்த்துடலாம். அதில் தண்ணி மாதிரி எதுவும் வரலன்னா டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எதுவுமே வரல, டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டொமேட்டோ கெச்சப் ஆறினோடனே ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத அப்படியே இருக்கும். இனிமேல் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரியே நீங்கள் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டொமேட்டோ கெச்சப் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, மோமோஸ் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.